என் செல்ல குழந்தையே, இன்றிரவு எப்படியாவது இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால், என் குழந்தையே, நாளைய விடியலில் துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அவசரப்பட்டு என்னை இன்று அலட்சியம் செய்து விடாதே. நாளைய விடியலில் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த காரணத்தை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி இன்று உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பேரதிர்ஷ்டத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற துரோகங்கள் அத்தனையும் உன்னை விட்டு அழிய போகின்ற நாள். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்த போகின்ற நாள். துரோகத்தின் ஆட்டம் ஒளிந்து உன் வாழ்க்கையில் நல்லது அரங்கேறப் போகின்ற நாள். அப்படியானால் நாளைய விடியல் என்னவாக இருக்கும், துரோகம் அழிய வேண்டிய நேரம் எதற்காக வருகிறது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வராகியினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். எத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றினேன் என்பதனை நீ மறந்து விட்டாயா? எத்தனை பெரிய துரோகியிடம் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன் என்பதனை நீ மறந்து விட்டாயா? அது உனக்கு நினைவில் இருக்கும் என்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத மாற்றங்களுக்கெல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து விட்டது. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் என் மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறுகின்ற தருணம் வந்து விட்டது. நீ நினைத்த இலக்கை அடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ நினைத்ததை நிச்சயமாக பெற்றே தீருவாய். உனக்குள் இருக்கின்ற தைரியமும் நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உன்னை தேடி வரத்தான் செய்கிறது. சுற்றி இருக்கின்ற உறவுகள் மனதில் எந்த விதமான நல்ல எண்ணங்களும் இல்லாமல் உன்னை பார்க்கத்தான் செய்கிறது. எங்கே நன்றாக இருந்து விடுவாயோ, நீ என்ன போட்டிருக்கின்றாய், என்ன ஆபரணங்களை அணிந்திருக்கிறாய், கழுத்தில் எத்தனை இருக்கிறது, கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்துதானே இன்று பேசுகிறது இந்த உலகம். இப்பேற்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று நினைப்பதை விட இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு மத்தியில் எதையும் நிரூபிக்க நீ இங்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை நீ என்னவாக வாழ்கிறாய் என்பது உனக்கு தெரியும். நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்திற்கு தெரியும். வேறு யாருக்கும் இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படவில்லை. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. உனக்கான வாழ்க்கையை மட்டுமே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்கு பிரச்சனைகளுக்கே வாய்ப்பில்லை அல்லவா? எப்பொழுது அடுத்தவர்கள் குடும்பத்திற்குள் மூக்கை நுழைக்கிறோமோ, எப்பொழுது அடுத்தவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறோமோ அன்றுதான் பிரச்சனைகள் உருவாகின்றது.
அதனால் என் குழந்தையே, இந்த துரோகங்கள் எல்லாம் வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வராகி சொன்னது போல நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகின்ற நாளாக இருக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிலிருந்து உன்னால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் புரந்துவிடும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உன்னை எங்கேயோ அழைத்து சென்று விட்டது. ஆனால் இதுதான் வாழ்க்கை, இதை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனக்கட்டுக்குள் என் பிள்ளை நீ வந்து விட்டாய். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழத்தானே வேண்டும் என்கின்ற எண்ணம் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் நீ வாழப்போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் என்பதை பொறுத்து உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும். எதையுமே தட்டி கழிக்காதே என் பிள்ளையே. விட்டு செல்வதை ஒருபோதும் இழுத்து பிடிக்காதே. அதே நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பெறாமல் நின்று விடாதே என் குழந்தையே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே உதாசீனம் என்பது எத்தனை பெரிய வேதனை என்று தெரியுமா? ஒருவர் உன்னை உதாசீனம் செய்யும் பொழுதுதான் அந்த கஷ்டம் என்னவென்று உனக்கு தெரியும். ஒருவர் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கும் பொழுதுதான் நாம் ஒருவரை ஒதுக்குகிறோம் என்றால் அது இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய துன்பம் என்று புரிய வரும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற அனுபவங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதிரில் நிற்பவரின் குணம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் அவர்களுக்கு நீ பதில் கொடுத்து வந்திருப்பாயானால் நிச்சயமாக உன்னை வீழ்த்துவது அவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக ஒருபோதும் இருக்காது. என் குழந்தையே, இத்தனை நாளும் உன்னை மீட்டெடுக்க நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்பதனை சற்று சிந்தித்து பார். எத்தனை இன்னல்களையும் எத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை தந்தவர்களும் எங்கே நீ சிரித்து விடுவாயோ என்று எப்பொழுதும் உன்னை எட்டி பார்த்து கொண்டிருப்பவர்களும் அங்கே இருக்கின்ற தருணங்களிலும் கூட இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நீ நம்பிக்கையினால் இத்தனை தூரம் வந்து விட்டாய். இன்னமும் சில தூரம்தான் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்கு, நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு இன்னும் சில தூரம்தான் இருக்கின்றது. அந்த தூரத்தை நீ அடைந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டி நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய். உன்னோடு இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற எல்லாமுமே இவர்களின் முன்னிலையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்களுக்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். என்ன நடக்குமோ என்று கண் கலங்கி நின்று கொண்டிருந்தாய். ஆனால் எல்லாமுமே நல்லபடியாக நடக்க வேண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்த தொடங்கிவிட்டது. இதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் பெற வேண்டி இந்த வராகி நான் நடத்துகின்ற பாதையில் நல்லபடியாக என் பிள்ளை நீ நடந்து வந்தாலே போதும். என் குழந்தையே, தெய்வத்திற்கு எல்லாம் தெரியும். நீ செய்கின்ற ஒரு தவறை நீ மறைக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாதது போல நீ நடிக்கலாம். ஆனால் தெய்வம் என்ற ஒன்று உன்னை கவனித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய். நீ செய்கின்ற தவறுகள் எல்லாம் தெய்வம் ஒரு நாள் உன்னை நின்று கேள்வி கேட்கும் என்பதனை நீ மறந்து விடுகின்றாய். தெய்வத்தின் மீது இங்கு பயம் இல்லை. எவ்வளவுதான் விழுந்து விழுந்து வணங்கினாலுமே தெய்வம் எங்கே வரும், தெய்வம் எப்படி நமக்கு தண்டனை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கத்தானே செய்கின்றது. ஆனால் இன்னமும் சிலருக்கு புரியவில்லை. தெய்வம் உன்னை தேடி ஏதேனும் ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் உன்னுடைய பாவ கணக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. நாட்கள் செல்லும் பொழுது எப்பொழுது உன்னால் முடியாது என்கின்ற ஒரு நிலை வருகின்றதோ அப்பொழுது இந்த பாவத்திற்கான பலன் உன்னை வந்து சேரும். இன்று
நல்லபடியாக இருப்பதனால் நமக்கு எதுவும் நடக்காது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நாளை தடுமாற்றம் வரும் பொழுது, வாழ்க்கை உனக்கானவற்றை எல்லாம் காண்பித்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு உன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல். அஷ்டமி நாளில் என் குழந்தையின் வாழ்க்கையில் பல பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் தெய்வங்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு நடத்த வேண்டிய நேரம். கால பைரவரை வழிபட வேண்டிய இந்த அஷ்டமி நாளில் உன்னுடைய துரோகத்தினுடைய இல்லத்திலிருந்து நல்ல செய்தி வரும் என்றால் நிச்சயமாக கால பைரவரினுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது என்று தானே சொல்ல வேண்டும். என் குழந்தையே, மனதில் நீ கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கும் சரியான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு எதையெல்லாமும் நான் உனக்கு நடத்தி தருகின்ற இந்த வேளையில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களும் இனி உன் கண் முன்னால் நிச்சயமாக உனக்கே தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும். என் குழந்தைக்கு நான் சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே சரியான புரிதலை கொடுத்து விட்டது என்றால் இந்த புரிதலோடு நீ விரும்பிய அத்தனையையும் பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு முறை நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற உறுதி உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த நிலையை நான் உன்னுடையதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, துரோகத்தின் ஆட்டம் அடங்கும் நேரம். இந்த வாழ்க்கை நீ கேட்டிராத பல நல்ல விஷயங்களையும் சேர்த்து உனக்கு நடத்தி கொடுக்கும். இந்த துரோகத்தின் ஆட்டம் இத்தோடு ஒழியப் போகிறது என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றேனோ, உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியானதாக நீ உன் வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள். ஒரு துரோகத்தின் ஆட்டம் அழியும் நேரம். நிச்சயமாக என் குழந்தை அந்த துரோகத்திடமிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க தயாராகிவிட வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். சுற்றி வந்த துன்பங்களும் உடன் வந்த சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கும் தருணம் நாளைய விடியலில் உனக்கு கைகூடி வந்திருக்கின்ற பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே. எந்த தருணத்திலும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது ஒவ்வொரு நாளும் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எல்லா நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியாக இருக்கட்டும். வராகியின் அன்பினை என்றும் நிறைவாக பெற்றிருக்கின்ற என் குழந்தை, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற நீ முழு முயற்சியோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும். எல்லாமும் உன்னை கடந்து உனக்கான நல்ல நேரத்தை என்றும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி எந்த நிலையில் உன் வாழ்க்கையை உன்னுடையதாக மீட்டு கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதுவரையிலும் நீ பட்ட அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். துரோகம் அழியும் நேரம். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பெருமகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.